எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அழகான வேத வசனம் என்ன தெரியுமா? எஸ்ரா புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை தியானிக்க போகிறோம். அது என்ன சொல்கிறது? எங்கள் தேவனுடைய கரம், நல்ல கவனிங்க, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. நான் அருமையான வசனம். ஆண்டவருடைய கரம் வல்லமுள்ள கரம், மகத்துவமுள்ள கரம். அந்த கரம் நம்ம மேலே படும் பொழுது நம்ம என்ன கேட்குறோமோ விரும்புகிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாக கொடுக்குறாராம். என்ன அருமையான வல்லமுள்ள கரம் பார்த்தீங்களா? நீங்கள் அதை தியானித்திருக்கிறீங்களா? நினைத்திருக்கிறீங்களா? அதை நம்பி இருக்கிறீங்களா? இன்றைக்கு நம்புங்க. ஒருவேளை நீங்கள் கண்ணீரில் போய் கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம், என்ன நடக்க போகுது, இருளாக இருக்கிறதேன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே வரும்பொழுது அந்த இருளெல்லாம் ஆச்சரியமாய் வெளிச்சமாய் மாற்ற வல்லமுள்ளவர் அவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் விசுவாசிங்க, நம்புங்க, தேடுங்க. நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். ஒன்றுமே செய்யாமல் எல்லாம் ஆசீர்வாதம் கொட்டணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க, முழங்கால் படியிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசித்து அந்த வசனத்தின்படி கேளுங்க. இப்படி சொல்லியிருக்கிற ஆண்டவரே எனக்கு இதன்படி செய்யும், வாக்குத்தத்தத்தை கேளுங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வாசிக்கிறோம் வேதத்தில். அப்போ நம்ம விசுவாசிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க. தம்மை தேடுகிறவர்கள் எல்லாரும் மேலும் என்ன வருது? நன்மை கிடைக்க போகிறது. இன்றைக்கு யார் யார் தீமையினால் நிரம்பி கண்ணீரில் இருக்கிறீங்களோ அந்த தீமையெல்லாம் மறைந்து நன்மையை பெறப்போகிறீர்கள். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறீர்கள், தேடப் போகிறீர்கள், பற்றிக்கொள்ள போகிறீர்கள், அவரோடு உறவாட போகிறீர்கள். ஜெபத்தின் மூலமாக, அதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதம் பெறப்போகிறீர்கள். பாருங்கள், தாவீது சொல்லுகிறான் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உமது கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அவனுடைய நம்பிக்கை பாருங்கள், ஆண்டவருடைய கரத்தில் சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இது வேதத்தில் சொன்னதுங்க, நான் சொல்லலை. ஆண்டவருடைய வாசனத்தை அப்படியே பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. அந்த தாவீது அப்படி விசுவாசித்து ஜெபித்து எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் அவனுடைய வாழ்க்கையில். வாசித்து பாருங்கள். நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ளே விசுவாசம் பெருகும். அப்போது பாருங்கள், நம்ம எப்படி அவன் தேடினானா, சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மதியான நேரத்தில் அவன் ஆண்டவரை தேடினான். 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே அதிகாலையிலே பயபக்தியோடு தேடினானாம். பாருங்கள், இன்னும் சொல்லுகிறான், சங்கீதம் 18:35 உம்முடைய வலது கரம் என்னை தாங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறான். உன் வலது கரம் என்னை தாங்கணும், கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஏசாயா 51:16 பார்க்கிறோம், நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலிலான உன்னை மறைக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினால், வசனத்தினால் உங்களை போஷித்து உங்களோட பேசி உங்களை உற்சாகப்படுத்துவார். என்ன ஆச்சரியமான வாழ்க்கை பாருங்கள். அப்படி நம்ம அவளோடு சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஊழியத்தில் வல்லமை விளங்கும். நான்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது, என்னை போல அறிவில்லாதவங்க யாரும் கிடையாது என்று நான் நம்பினேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு கிருபையின் மேல் கிருபையை கொடுத்து மெசேஜ் கொடுக்க, ஆண்டவருடைய வார்த்தையை பேச, ஆண்டவருடைய அநேக மக்களுக்கு ஆறுதலை கொடுக்க எனக்கு ஞானத்தை கொடுத்தார். இப்படிலாம் நம்ம ஆண்டவரோடு உறவாடும் பொழுது பாருங்கள் என்ன நடக்கிறது? அவர் மேல் நன்மையாக இருக்குது. அவருடைய கரம் நம்ம மேலே வரும்போது நன்மையாக இருக்குது. இப்பொழுதும் கூட பிரியமானவர்களே, ஆண்டோடைய கரம் உங்கள் மேலே வரப்போகுது. நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்க நம்புறீங்க? ஆண்டோடைய கரம் இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது என் மேலே வரும். என்னுடைய கண்ணீரெல்லாம் ஆனந்த கண்ணீராக மாற்ற போகிறார். என்னுடைய எல்லா குறையுமே ஆண்டவர் நிறைவாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தீர்களானால் என்னோடு கூட ஜெபம் பண்ணுறீங்களா? நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் படியிடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எங்கள் அருமை தகப்பனே, பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் தீமை, என்னெல்லாம் துன்பம், என்னெல்லாம் கண்ணீர் இருக்கிறதோ உமக்கு தெரியும் அப்பா. ஆண்டவர் எப்படிப்பட்ட கண்ணீராக இருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் வல்லமுள்ளவர். அந்த இப்படிப்பட்ட குடும்பங்களில் சண்டை, குழப்பம், சமாதானம் இல்லை. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர்தாமை மாற்றும், தலைகளாய் மாற்றும். இயேசுவின் ரத்தம் அவர்களை மாற்றட்டும்.
உம்முடைய பிள்ளைகளாக மாற்றட்டும். சமாதானத்தால் நிரப்பட்டும், ஆசீர்வாதத்தால் நிரப்பட்டும். பணமில்லாத குடும்பங்களுக்கு அற்புதமாய் ஆண்டவரே வல்லமை விளங்க பண்ணுவீராக. உடைய ஆசீர்வாதம் விளங்க பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. துதி கனம் மைமேலும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். படிக்க முடியல, தம்பி படிப்பானா, பாஸ் ஆவனா, படிக்கணும் 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 பயமா இருக்கு. எக்ஸாம் நினைச்சி எனக்கு தாண்டா பயமா இருக்கு. இது வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் 10 மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வாழ்க்கையிலே 1000 மடங்கு உயர்த்துவார். ப்ரேயர் மீட்டிங்கில் கற்றுக்கிட்டேன். 12th நல்லா ஸ்கோர் பண்ணணும், நீட்டில் கிராக் பண்ணணும்னு சொல்லிட்டு பை காட்ஸ் கிரேஸ் நான் வந்து நீட் கிராக் பண்ணி நான் வந்து டென்டல் ஜாயின் பண்ணேன். நான் வெளியே வரப்போ கோல்டு மெடலிஸ்டாக வெளியே வந்தேன். வண்டர்ஃபுல். ஆண்டவர் எவ்வளோ உயர்வு கொடுத்திருக்கிறார். 490 அவுட் ஆஃப் 500. தமிழ்லையும் ஏஐலையும் சென்டம் எடுக்க ஆண்டவருக்கு, நிறைய ஒலிம்பியாட்ஸ்லையும் மெடல்ஸ் வின் பண்ண ஆண்டவருக்கு எவ்வளோ மெடல்ஸ். அருமையான வாலிப பிள்ளைகளே, நீங்கள் தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி மகிமையான எதிர்காலத்தை அனுபவிக்கும்படியாக இந்த பரீட்சைகளில் உங்களுக்கு நிறைவான பலனை ஆண்டவன் கொடுத்து உயர்த்தும்படியாக உங்களுக்காக ஜெபம் செய்ய போகிறோம். என் அன்பு செல்ல பிள்ளைகளை ஆண்டவரே நீர் அணைத்து கொண்டு இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு உயர்ந்த மதிப்பெண்களை கொடுப்பீராக. சென்னையில் மாணவர் பிரார்த்தனை பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிறு மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை. இடம் சென்ட் ஜார்ஜ் பள்ளி மைதானம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை, பச்சையப்பன் கல்லூரி மெட்ரோ ரயில் நிலையம் அருகில், சென்னை 30. இந்த பிரார்த்தனை கூட்டத்திற்கு வாருங்கள். உங்கள் மீது எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கடவுளுடைய கரம் உங்கள் மீது இருக்கும். ஆண்டவர் இயேசு உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு எழுப்புவார். சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு ஸ்டூடெண்ட்ஸா வந்த அநேகர் இன்றைக்கு அச்சீவர்ஸா இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க ஃபியூச்சர், உங்க அச்சீவ்மெண்ட், உங்க ப்ரமோஷன் விசுவாசத்தோடு வாங்க. இறைவன் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பு முனையை உருவாக்குவார். உங்கள் வாழ்வை மாற்றும் சென்னையில் மாணவர் பிரார்த்தனை.